இறந்துட்டாங்க, நண்பர் செய்கிறதில்ல, அந்த வீட்டில் போய் ஒரு 20 கவலம் உணவு உண்டிருந்தாருன்னா அவருக்காக செய்யலாம். ஆனால் இவருக்கு அப்பா அம்மா இல்லாமல் இருக்கணும், நண்பர்களுக்காக செய்யலாம், நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார்களுக்கு நம்ம செய்யலாம், அனாதை பெண்களுக்கு கூட செய்யலாம். அதுக்கு பேர் நித்திய தர்ப்பணம்னு பேர். ஸோ வேத விற்பன்னர்களும் சிவாச்சாரிய பெருமக்களும் நித்திய ஆச்சார அனுஷ்டானங்களை ஏன் செய்கிறார்கள் என்றால் லோகச்சேமம் மகாமியகம், இந்த லோகம் நன்னாக இருக்கணுங்கிறதுக்காக அவர்கள் நித்திய தர்ப்பணம் பண்ணுறாங்க, ஔபாசனம் பண்ணுறாங்க, சமிதா தானம் பண்ணுறாங்க. அப்படி எல்லாமே அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்குது. இந்த ரகசியம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஐயர்கள் அவர்கள் வேத காலம் தொட்டு இன்று வரை சிலர்கள் நித்திய அனுஷ்டானம் பண்ண நித்திய சூரிய பூஜை பண்ணுவாங்க, அக்னிகோத்திரிகள் முதற்கொண்டு கூட நித்திய பூஜை பண்ணுறாங்க. நித்தத்தில் இந்த லோகத்தில் யாராவது ஒருத்தர் இறந்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு அவர்கள் சிவமங்கல பூஜைகளை செய்வார்கள். இதெல்லாம் இருக்குது, நிறைய விரிவாக சொல்ல முடியாது இந்த எபிசோடில். அதனால் யாரோ ஒருவன் இந்த உலகத்திற்காக நன்மை செய்கிறார். இன்றைக்கி நீ சாப்பிட்றீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாலேயோ 2 வருஷத்துக்கு முன்னாலேயோ யாரோ ஒருத்தர் பூமியில் விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு பாடுபட்ட நெல்லை தான் நாம் இப்போ அரிசியாக சாப்பிட்றோம். ஸோ நாம் அடைகின்ற ஒவ்வொரு இன்பமும் யாரோ ஒருவருடைய கடுமையான உழைப்பில் இருக்கிறது. பணம் கொடுத்து தான் வாங்குகிறோம், பட் இருந்தாலும் செய்ய முடியாத வேலை. ஒருத்தர் பல்பை கண்டுபிடிச்சிருக்கிறார், சுவிட்சை போட்டால் லைட் எரியுது. அந்த சுகத்தை நாம் அடைகிறோம், டிவியில் பார்க்குறோம். அதுக்கு எவரோ ஒருவர் தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கிறார். இப்படி இந்த உலகம் முழுவதும் தியாகம் நிரம்பி இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்பா அம்மாவுடைய தியாகம் தான் நீங்கள் சுகமாக இருக்கிறீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, உரிய காலத்தில் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, பிள்ளைகளை பெற்றிருக்கீங்க. இந்த வாழையடி வாழையாக வந்த அந்த மரபு கூட்டம் மாதிரி இந்த சுழற்சி இயக்கம் நடக்குது. அப்போ இறந்தவர்களுக்கு ஏன் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு விஞ்ஞானபூர்வமான உண்மையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ முக்தி அடைந்தவர்கள் இந்த உலகத்திலிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அப்படி முக்தி அடைந்தவங்களாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசை இருக்கா? கோயிலில் போய் பாருங்கள், 63 நாயன்மார்கள் இருப்பாங்க, ஆழ்வார்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க முக்தி அடைஞ்ச அந்த தேதியை கீழே குறிச்சிருப்பாங்க. அந்த இதில் குரு பூஜை நடத்தி நாமும் நற்கதி அடைவதற்கு. சாதாரணமாக இறந்தவர்களுடைய கர்ம வினையின்படி அடுத்த ஜென்மம் எடுப்பதற்கு சிறிது காலம் எடுக்கும். புரியுதுங்களா? சாதாரணமாக இருக்கான், செத்து போயிட்டான், அவனுக்கு அடுத்த ஜென்மம் எடுக்கிறதுக்கு சிறிது காலம் எடுப்பான். அந்த டூரிங் தி பீரியடில் இறந்த பின்பு அடுத்த ஜென்மம் எடுப்பதற்கு முன்னர் இடைப்பட்ட இந்த காலத்தில் ஒருவரின் கர்ம வினையின்படி அவர் சொர்க்கம் அல்லது நரகம் செல்வார் என்று நம் கலாச்சாரத்தில் கூறப்படுது. நரகத்துக்கு சென்ற பெற்றோரை குறிப்பாக மகன் தன்னுடைய தவ சக்தியினால் அல்லது நல்ல கவனிக்க தவ சக்தியினால் அல்லது திரி தர்ப்பணம் போன்றவைகளால் நரகத்தில் இருந்து மீட்கும் வல்லமை இருந்தமையால் அவருக்கு புத்திரன் என்று அழைத்தார்கள். புத்தென்ற நரகத்திலிருந்து மீட்கக்கூடியவன் புத்திரன். புரிஞ்சிருச்சா? சரி, முன்காலங்களில் பெரும்பாலும் பலர் ஆன்மீக கல்வி பயின்றார்கள் என்பது நம்ம குறிப்பிடத்தக்கது. அதனால் அந்த காலத்தில் நமக்கு இதெல்லாம் மறந்து போனது, வெறுக்க வந்தது, செய்ய முடியாமல் போனதற்கு யார் காரணம் தெரியுமா? ஆங்கிலேயர்கள் படையெடுத்து வருவதற்கு முன்னர் இந்த நாட்டில் குருகுலவாசம் ஆன்மீக கல்வி இருந்தது. அதனால் நம்முடைய நாட்டில் வேத காலம் தொட்டு இன்று வரையிலும் அந்த பண்பாடு கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க. இடையில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி படையெடுப்புக்கு பிறகு நம்முடைய கலாச்சாரங்கள் எல்லாம் சீரழிந்து போனது. நம்முடைய பாரதத்தில் பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஆன்மீக மார்க்கம், பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கத்தின் வழியாக ஒரு மனிதனை லிபரேட்டட் பெர்சனாக மாற்றுவதற்குரிய வழிமுறைகள் வாழ்வியலோடு இணைந்திருந்தது. அதனால் இதெல்லாம் கரெக்டாக பண்ணாங்க. ரெண்டாவது பொறுத்து ஒரு விஞ்ஞானபூர்வமான விளக்கம். ஒரு உயிர்ப்பு சக்தி வேணும். எள்ளும் தண்ணீரையும் நம்ம இறைக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளில் கீழிருந்து மேல் நோக்கி அந்த சக்தி போகுது. அது ஒரு பிராணனை கொடுக்கறது. இறந்த பிறகு உடம்பு அழிஞ்சாலும் கூட 4 கோஷங்கள் இருக்கிறது, அவர்களுக்கு தாகம் எடுக்கும். அப்போ அந்த தாகம் எடுக்கும், உணவு கேட்பார்கள்.
அதையெல்லாம் போக்குவதற்கு அவர்களுக்கு நம்ம பூமியில் இருக்கக்கூடியவர்கள் செய்த திரி தர்ப்பண வழிபாடு விஞ்ஞானபூர்வமாக மேல் உலகத்தை நோக்கி போனது. இப்போ மேல் உலகவாசிகள் கீழே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம்தான் ஆடி அமாவாசை.